கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு நான் உயிருள்ள வார்த்தை எபிரியர் 13:6. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். கர்த்தர் உங்களுக்கு சகாயர், நான் பயப்படேன். அதாவதுங்க, இன்றைக்கி அநேகர் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. எதிர்காலத்தை குறித்து பயப்படுறாங்க, பிள்ளைகளை குறித்து பயப்படுறாங்க, திருமண காரியத்தை குறித்து பயப்படுறாங்க. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். நான் உனக்கு சகாயம் பண்ண போகிறேன், ஏன் பயப்படுறேங்கிறார். நான் உனக்கு அற்புதம் பண்ண போகிறேன், ஏன் பயப்படுறேங்கிறார் ஏசப்பா. அதனால் கர்த்தரை எனக்கு சகாயர், நான் பயப்படுறேன். எந்த மனுஷனும் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. சகாயம் பண்ணுகிறவர் நம்ம கூட இருக்கிறாருங்க, அற்புதம் பண்ணுகிறவர் நம்மோடு இருக்கிறாருங்க, அதிசயம் பண்ணுகிறவர் நம்மோடு இருக்காருங்க, செங்கடலை பிளந்தவர் நம்மோடு இருக்கிறாரு, கசப்பான தனியாக மதுரம் மாத்திரம் நம்மோடு இருக்கிறாரு. ஏன் பயப்படுறோம்? ஏன் பயப்படுறேனுங்கிறேன். காடைகளை வர வச்சவர் நம்மோடு இருக்கிறாரு, மன்னவன் வர வச்சவர் நம்மோடு இருக்கிறாரு, 5:2 மணி பெருகு பண்ணவர் நம்மோடு இருக்கிறாரு, 10 குஷ்டங்களை குணமாக்குறவர் நம்மோடு இருக்கிறாரு, செத்த பிரேதங்களை உயிரிழப்பு நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு சகாயராக இருக்கும்போது ஏன் பயப்படணும்? எந்த மனுஷனுக்கு ஏன் பயப்படணும்? நம்ம ஒன்றும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறலாங்க. அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். தைரியமாக இருங்க. இன்றைக்கு உண்டான தேவைகள் கர்த்தர் உங்களுக்கு சந்திக்க போகிறார். இன்றைக்கி உங்களுக்கு சகாயம் பண்ண போகிறார். இன்றைக்கி ஒரு சகாயம் பண்ண போகிறார். உங்கள் கடன் அடைய போகுது, உங்கள் பிரச்சனை மாறப்போகுது. இயேசுவை நம்புங்க, உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படுறேன். எந்த மனுஷனும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளை வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு அதிசயம் செய்யுங்க. எந்த மனுஷனும் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில் இல்லையில இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.